கன்னியாகுமரியில் நடைபெறும் கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்றுள்ளார். அதனை நேரலையாக தற்போது பார்க்கலாம். இங்கே வந்து உரையாற்றவிருக்கிற அருமை தலைவர் ராகுல் காந்தி குமரிமுனையிலே சார்பின்மையை பாதுகாக்க, இந்த நாட்டினுடைய பன்முகத்தன்மையை பாதுகாக்கிற இந்தியாவாக அமையும் என்பதிலே நாம் உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறோம். எனவே அப்படிப்பட்ட லட்சியத்தை நிறைவேற்றுகிற வகையில் வருகிற 18ஆம் தேதி, ஏப்ரல் 18ஆம் தேதி தமிழகத்திலே நடைபெற இருக்கிற தேர்தல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். எத்தனை எடப்பாடி சேர்ந்தாலும் சரி, அவர்களோடு எத்தனை எடுபடிகள் சேர்ந்தாலும் சரி, அந்த எடப்பாடி கூட்டணி என்பது ஒரு தொகுதியிலே கூட டெபாசிட் வாங்க முடியாது என்கிற நிலைமையை உருவாக்கி 40 நாமே நாடும் நாமே என்று சொல்லுகிற நிலைமையை உருவாக்குவோம் என்று இந்த நேரத்திலே சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தேசிய தலைவர் பேராசிரியர் KM காதர் முஹிதீன் அவர்களை உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல இறைவனின் திருநாமம் போற்றி துவங்குகிறேன். நடைபெற இருக்கிற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான சமயச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கி 40 தொகுதிகளிலும் வெற்றி பெற வேண்டுமென்ற சூளுரையோடு அதற்கு முடிவெடுக்கிற கூட்டமாக இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிற காங்கிரஸ் கட்சிக்கு முதலில் எனது வாழ்த்தை தெரிவிக்கிறேன். இந்த கூட்டணிக்கு மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. இந்த கன்னியாகுமரி பூமியில் மதச்சார்பற்ற தலைவர்களாக திகழ்ந்தவர்கள் அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல, ஆன்மீக தலைவர்களுமாக இருக்கிறார்கள். வைகுண்டசாமி ஐயா அவர்கள், நாராயண குரு போன்றவர்கள், இதே மண்ணிலே தோன்றிய தொல்காப்பியர், இதே மண்ணிலே தோன்றியவராக கூறப்படுகிற திருவள்ளுவர், அவரை போன்ற மிகப்பெரிய அறிஞர்கள் மனிதனாக முதலிலே மனிதனை மதித்து, பிறகு அவரை ஜாதியாக மதமாக நினைக்கக்கூடிய ஒரு உண்மையான தத்துவத்தை வலியுறுத்தி சென்றிருக்கிறார்கள். ஆக இந்த மண்ணிலே சமயச்சார்பற்ற கொள்கையை கன்னியாகுமரியில் நடைபெற்று வரும் கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்று பேசியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை அங்கு இருக்கக்கூடிய எமது செய்தியாளர் சிவமணியிடம் கேட்கலாம். சிவமணி, அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரம் என்ன? உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக, அதாவது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் நாகர்கோவில் கல்லூரியில் நடக்க இருக்குது. அதுக்கான கூட்டம் துவங்கி இருக்குது. இந்த கூட்டத்துல அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தி கலந்து கொள்கிறார். அதற்காக அவர் தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து வந்து அவர் ஹெலிகாப்டர் மூலமாக இங்க இருக்கக்கூடிய ஸ்காட் கல்லூரி வளாகத்தில் வந்திருக்கிறார். சற்று நேரத்தில் இன்னும் ஒரு 2-3 நிமிடங்கள்ல மேடைக்கு வர இருக்கிறார். மேடைக்கு அருகில இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழகத்தினுடைய மாவட்ட தலைவர்கள், பல்வேறு மாவட்ட தலைவர்கள் மேடைக்கு கீழே வரவேற்கிறதுக்காக ஷாலோட இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட அவருடைய வரவேற்பு பெறக்கூடிய அவர் தொடர்ந்து மேடையிலிருந்து உரையாற்ற இருக்கிறார். இந்த தற்போது மேடைக்கு வந்து விட்டார் அவரு. இந்த பொதுக்கூட்டம், இந்த கூட்டம் அப்படிங்கிறது இந்த கூட்டம் அப்படிங்கிறது வந்து இதற்கு, அதாவது தமிழக தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு நடைபெறக்கூடிய முதல் கூட்டம் அப்படிங்கிறதுனால இது பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதுல திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் வைகோ, திருமாவளவன்,
அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டினுடைய பாலகிருஷ்ணன், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய காதர் மொய்தீன் உள்ளிட்ட பல்வேறு கட்சியினுடைய தலைவர் கலந்துக்கிட்டாங்க. இதற்காக ஒரு 20,000க்கும் மேற்பட்ட பல்வேறு கட்சியினுடைய பிரமுகர்கள் கலந்துரை கூட்டம் காணப்படுகிறது. இன்றும் காங்கிரஸ் கட்சியினுடைய சிதம்பரம் தற்போது மேடைக்கு வந்திருக்கிறாரு. கூட்டணி கட்சி தலைவர்களோட ராகுல் காந்தி கூட்டணி தலைவரோட பேசிட்டு இருக்கக்கூடிய காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்வு 5:30 மணி வரைக்கும் நடக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. பல்வேறு கட்சியினுடைய அரசியல் கட்சி கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பேசக்கூடிய நிலையில அடுத்து வைகோ, ஸ்டாலின் உள்ளோர் பேச இருக்கிறாங்க. அதை தொடர்ந்து ராகுல் காந்தி சிறப்புரை ஆற்ற இருக்கிறாரு. தற்போது கூட்டணி கட்சி தலைவர்கள் அவருக்கு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. முதலமைச்சர் நாராயணனுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்துறாரு. கன்னியாகுமரியில் நடைபெறும் கூட்டணி கட்சிகளின் பொதுக்கூட்டத்தில் ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி பங்கேற்றிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சிவமணி வழங்க கேட்டும். உங்களுடைய தற்போதைய தகவல்களுக்கு நன்றி சிவமணி. நண்பர்களே, தோழர்களே, தளபதி